வணக்கம். 10ஆம் வகுப்பிலே இரண்டாவது பாடமான எண்களும் தொடர் வரிசைகளும் என்பதில் அடுத்த நிலைக்கு 83 என்ற பகுதியில் நாம் கணக்குகளை பார்த்து கொண்டிருக்கலாம். அதில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். வினா எண் 77 0.123 சுழல். இந்த மேலே கோடு போட்டால் அது சுழல். இது முடிவுறா சுழல் தசமம்னு பேர் இருக்குது. இந்த எண்ணினுடைய விகிதமுறு வடிவம் காண்க. இந்த கணக்கு நாம் 10ஆம் வகுப்பில் பெருக்குத்தொடர் வடிவத்தில் போடக்கூடிய கணக்கு இது. அது கொஞ்சம் நீளமாக போகும். நம்ம இதே கணக்கை 9ஆவதில் நம்ம படிச்சிருக்கோம். அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். கணக்கு பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் நீங்கள் எந்த முறையில் போட்டாலும் முழு மதிப்பெண் வழங்கப்படும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், இந்த கணக்கை 9ஆம் வகுப்பில் படித்த முறைப்படியே போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கொடுத்த நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸு சமம் 0.123. மேலே கோடு போட்டோம்னா இது சுழலில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது அதே திரும்ப திரும்ப வருது. 0.123 123 123 இப்படியே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்கே எத்தனை எண்கள் சுழலில் இருக்குது, திரும்ப திரும்ப வருது? 3 எண்கள் சுழலில் இருக்குது. ஒரு எண் வந்தால் 10ஆல் பெருக்கணும், 2 எண் வந்தால் 100ஆல் பெருக்கணும், 3 எண் வந்தால் 1000ஆல் பெருக்கணும். இப்போ இது எக்ஸா, இப்போ இது 1000ஆல் பெருக்கலாம். 1000 எக்ஸு சமம் இந்த எக்ஸை 1000ஆல் நான் பெருக்கிறேன். பெருக்கினா என்ன ஆகும்? இந்த புள்ளி 3 ஸ்தானம் தள்ளி இங்கே போய் உட்காரும். அப்போ 123.123 123 123 இப்படி போய்கிட்டே இருக்குது. சரி, எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 0.123 123 123 போய்கிட்டே இருக்குது. கழிக்கலாம். கழிக்க என்ன கிடைக்குது? 1000 எக்ஸில் ஒரு எக்ஸ் போனால் 999 எக்ஸ் சமம். இங்கே பாருங்கள், கழிக்கும்போது இங்கே புள்ளி வச்சுட்டேன். இந்த பக்கம் எல்லாமே ஒன்றில் ஒன்று போனால் 0 0 0 0 0 0 0. இந்த பக்கம் எல்லாமே 0. அதான் நம்ம அதுக்காக தான் நம்ம இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் வரக்கூடிய எண்கள் எல்லாம் ஒரே மாதிரி வந்தால் தான் கழிக்கும்போது எல்லாமே கேன்சல் ஆகுன்றதுக்காக தான் நம்ம 1000ஆல் பெருக்கினது. இதே நான் வெறும் 10ஆல் பெருக்கணும்னா புள்ளி எங்கே வந்திருக்கும்? 1 புள்ளின்னு வந்திருக்கும். அப்போ இங்கே 2 3ன்னு இருக்கும், இங்கே 1 2 3ன்னு இருக்கும். கழிச்சா விட வரும். இதே 100ஆல் பெருக்கணும்னா 12.3ன்னு வந்திருக்கும். சரியாக வந்திருக்காது. அதனால தான் ஒரு முழு சர்க்கிள் இந்த பக்கம் வர மாதிரி 3 எண் சுழலில் இருக்கிறதுனால 1000ஆல் நம்ம பெருக்கினது. இங்கே கழிச்சிங்கன்னா 123 0 கழிச்சா 123. புள்ளிக்கு இந்த பக்கம் எல்லாமே 0ன்னா அதை விட்டுறலாம். அப்போ எக்ஸு சமம் 123/999. சுருக்க முடியுமா? சுருக்கலாம். மேலையும் கீழையும் 3ஆல் வகுக்கலாம். மேலே 3ஆல் அடித்தோம்னா 4 12 1 3 3. கீழே 3ஆல் வகுத்தோம்னா 3 3 3. அதுக்கு மேலே சுருக்க முடியாது. 41 பகாயம். தேர்ஃபோர் 0.123 சுழல் சமம் 41/333. இதுதான் விகிதமுறு வடிவம். இந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றிட்டோம். அடுத்த கணக்கு பாருங்கள். மதிப்பு காண்க. 16 கூட்டல் 17 கூட்டல் 18 கூட்டல் டாட் 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 கூட்டல் 75. இது என்ன எண்கள்? இயல் எண்கள். இந்த இயல் எண்களில் நடுவில் 16ல் நம்ம எது வரைக்கும் கூட்டணும்? 75 வரைக்கும் கூட்டணும். சரி, இந்த இயல் எண்களின் கூடுதல் முதல் எண் இயல் எண்கள் 1ல் ஆரம்பித்து எண் வரைக்கும் இருக்குது இல்லையா? அதுதான் முதல் எண் இயல் எண்கள். அதற்கான கூடுதலுக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்குது. இந்த ஃபார்முலா எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஃபார்முலா எழுதிடணும். அதான் சிக்மா என். 1ல் ஆரம்பித்து என் வரைக்கும் கூட்டினா சிக்மா என். எல்லாத்தையும் கூட்டினா தான் சிக்மா. தட் இஸ் ஈக்குவல் டு n × n + 1/2. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை எழுதிடலாம். இந்த ஃபார்முலா வச்சு தான் கணக்கு போட போகிறோம். சரி, இப்போ இங்கே நம்ம எங்கே கூட்டணும்னா 16 கூட்டல் 17 கூட்டல் 18 கூட்டல் டாட் 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 கூட்டல் 75. இது 16ல் 75 வரைக்கும் கூட்டணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்முலா எல்லாமே 1ல் ஆரம்பித்து கூட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே நடுவில் கூட்டணும். அப்போ நான் என்ன செய்வேன்? எனக்கு வசதிக்காக இதை
1 கூட்டல் 2 கூட்டல் 3 டாட் 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 கூட்டல் 75. நான் 1ல் வந்து 75 வரைக்கும் கூட்டிடுறேன். நம்மக்கிட்ட கேட்டுக்கிறது 16ல் வந்து 75 வரைக்கும் கூட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஃபார்முலா வேணுன்றதுனால நான் 1ல் வந்து 75 வரைக்கும் கூட்டிடுறேன். இப்போ நான் எவ்வளவு அதிகமாக கூட்டியிருக்கேன்? நான் கூட்ட வேண்டியது 16ல் வந்து தான். ஆனால் நான் இங்கே 1ல் வந்து ஆரம்பித்து கூட்டியிருக்கேன்ல, எது வரைக்கும் கூட்டியிருக்கேன்? எக்ஸ்ட்ராவாக இந்த 14க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் இதில் நான் எக்ஸ்ட்ராவாக கூட்டியிருக்கேன். அப்போ நான் கூடுதலாக கூட்டினதை என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். ஸோ 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எது வரைக்கும் நான் கூடுதலாக கண்டுபிடிச்சிருக்கேன்னா 15 வரைக்கும் நான் கூடுதலாக கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அதை கழிச்சிடணும். இப்போ எனக்கு இங்கே 2 தொடர் வரிசை கிடைக்குது. இது 1ல் வந்து 75 வரைக்கும் இருக்குது, இது 1ல் வந்து 15 வரைக்கும் இருக்குது. அப்போ 1ல் வந்து ஆரம்பித்து போனால் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அப்போ இதுக்கும் இந்த ஃபார்முலா பயன்படும், இதுக்கும் பயன்படும். அதுக்காக தான் நம்ம இப்படி பிரிக்கிறது. சரி, இந்த கணக்கில் என்னோட மதிப்பு எவ்வளோன்னா 75. அப்போ 75 பெருக்கல் n+1னா இதோட ஒன்று கூட்டிக்க வேண்டியது தான். 76/2 மைனஸ் இங்கே என்னோட மதிப்பு எவ்வளோன்னா 15 பெருக்கல் இதோட ஒன்று கூட்டினா 16/2 சமம் 75. இந்த 76 2ஆல் வகுக்கணும். அப்போ 75 பெருக்கல் 2 இன்ட்டு 3 2 6 8 2 16/2 மைனஸ் 15 பெருக்கல் 2 இன்ட்டு 8 16 அப்படி பிரிக்கலாம் /2. இந்த 2க்கு இந்த 2 அடிச்சிடலாம், இந்த 2க்கு இந்த 2 அடிச்சிடலாம். அப்போ 75 பெருக்கல் 38 மைனஸ் 15 பெருக்கல் 8 பெருக்கணும். உட்காந்து இந்த பெருக்கல் வாய்ப்பாடெல்லாம் சரியாக போடலாம். 75 பெருக்கல் 38 8 5 40 50 மிச்சம் 4 7 8 56 4 60 3 5 15 5 மிச்சம் 1 3 7 21 21 1 22. ஸோ 0 5 8 2 2850 மைனஸ் இதை 8 40 50 மிச்சம் 4 1 8 8 4 12. அப்போ இதில் வந்து எவ்வளோ கழிக்கணும்? 120 கழிக்கணும். 0 3 7 2. அப்போ விடை என்னன்னு கேட்டிங்கன்னா 2730. இதுதான் விடை. ஸோ ஒரு கட்டம் கட்டிடுங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்த கணக்கு கூடுதல் காண்க. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 19 ஸ்கொயர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணையும் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணிவிட்டு கூட்டியிருக்காங்க. போன கணக்கில் வந்து நேரடியாக 16 17 18ன்னு வெறும் எண்களை மட்டும் கூட்டணும். அது இயலெண்களின் கூடுதல். இப்போ இந்த இயலெண்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? வர்க்கப்படுத்தியிருக்காங்க. ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்குனா அதுதான் வர்க்கம். அப்போ ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 1ல் வந்து ஆரம்பிச்சு. அப்போ இதுக்கான ஃபார்முலாவை முதல்ல எழுதிடணும். சிக்மா n² இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n+1 இன்ட்டு 2n+1/6. இதுதான் ஃபார்முலா. எந்தெந்த கணக்கில் எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா வருதோ அங்கெல்லாம் முதல்ல ஃபார்முலாவை எழுதி முடிச்சிடணும். கணக்கே தப்பாக இருந்தால் கூட ஃபார்முலா ரைட்டாக இருந்தால் அதுக்கெலாம் மார்க் வந்துடும். 1ல் வந்து ஆரம்பித்து வந்தால் தான் இந்த ஃபார்முலா. நமக்கு கணக்கில் கொடுத்துருக்கிறதே பிரச்சனையே இல்லை. 1ல் வந்து நேரடியாக கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் 19 ஸ்கொயர் சமம் என்னோட மதிப்பு தான் எவ்வளவு? 19. அப்போ n வர இடத்துல என்ன பண்ணணும்? 19 பெருக்கல் n+1னா இதோட 1 கூட்டிக்கணும். 19 1 20 பெருக்கல் 2n+1. 2n+1னா இந்த பாருங்கள், இந்த n ஒரு n+1, இந்த எண்ணையும் கூட்டினா 2n+1 வந்துடும். அப்போ இந்த 19 20 கூட்டிக்கணும். 19 20 கூட்டினா 39 பை இங்கே என்ன போடணும்? 6ன்னு போடணும். இந்த கணக்கு போடும்போது நம்ம வசதிக்காக இங்கே போடும்போதே நான் என்ன செய்கிறேன், இந்த 6ன்னு இருக்கிறத 2 பெருக்கல் 3ன்னு நான் பிரிச்சுக்கிறேன் என் வசதிக்காக. 6ன்னே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
2 பெருக்கல் 3ன்னு பிரிச்சுக்கிட்டா இந்த மேலே இருக்கிற எண்கள் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு எண் கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும், இன்னொரு எண் கண்டிப்பாக 3ஆல் வகுப்படும். இதை தனியாக அடிச்சுட்டு போயிடலாம், ஈஸியாக போயிடும். அதுக்காக சமம் இதை பாருங்கள், 19 பெருக்கல் 20 பெருக்கல் 39 பை 2 பெருக்கல் 3. இந்த 2க்கு இந்த 20 அடித்தா 10, இந்த 3க்கு 39 அடித்தா 1 3 3 3 9. அப்போ என்ன கிடைக்குது, 19 பெருக்கல் 10 பெருக்கல் 13. பெருக்க வேண்டியதுதான். நம்ம என்ன செய்யலாம், 19ஐயும் 13ஐயும் பெருக்கிடலாம். 19 பெருக்கல் 13 3 9 27 7 மிச்சம் 2 1 3 3 3 2 5 1 19 19. ஸோ 7 4 2. இதை எதால் பெருக்கணும் மறக்காமல், பெருக்கல் 10 பெருக்கல் 10. இதை மறந்து விட்டுறக்கூடாது. 24 70 சமம் 2470. பெருக்கல் வாய்ப்பாடு ஒழுங்காக தெரியணும், இந்த கூட்டல் கழித்தலெல்லாம் செய்யணும். நீங்கள் என்ன செஞ்சாலும் அது அந்த கணக்குக்கு பக்கத்துலேயே வந்துட்டா சிக்கல் இல்லை. ஒரு சிலர் என்ன செய்கிறீங்க, பேப்பரில் கொண்டு போய் கடைசியாக ஒரு இடத்துல எழுதுகிறீங்க, அதை எழுதுனதை கொண்டாந்து எடுத்து இங்கே எழுதும்போது இங்கே 2470ன்னு போடுவீங்க. அதை எடுத்து கொண்டாந்து இங்கே எழுதும்போது 2740ன்னு எழுதிடுவீங்க. அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, ஒரு கணக்கு தொடர்பாக கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் ரூட்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அது அந்த கணக்குக்கு பக்கத்திலேயே இருக்கட்டும். வேறு ஒரு பக்கம் செய்கிறது, இந்த கீழே செய்கிறது, முன்னாடி பக்கம் செய்கிறது, பெஞ்சில் போடுறது, கொஷின் பேப்பரில் போடுறது, இந்த வேலை எதுவும் இருக்கக்கூடாது. அடுத்த கணக்கு, கூடுதல் காண்க. 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் டாட் 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 16 கியூப். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், முதல்ல ஸ்கொயர் பண்ணி முதல் கணக்கில் அப்படியே கூட்டணும், அடுத்ததில் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். இப்போ இங்கே கியூப் கனப்படுத்தி கூட்டுறோம். முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். அப்போ சிக்மா என் கியூப், இதுதான் ஃபார்முலா. சிக்மா என் கியூப் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n+1/2 the whole square. நல்லா நினைவில் இருக்கணுங்க, போட்டு எல்லாம் பல பேர் குழப்பிக்கிறீங்க. சிக்மா என் ஸ்கொயருக்கான ஃபார்முலா வேறு, சிக்மா என் ஸ்கொயருக்கான ஃபார்முலா n இன்ட்டு n+1 × 2n+1/6. இங்கே சிக்மா என் கியூப் வரும். என் கியூப் வரும் பொழுது இது என்னன்னு தெரியும் இல்லையா, ஏற்கனவே இந்த ஃபார்முலா பயன்படுத்தும், இதுதான் சிக்மா என்னு. அதுக்கு பயன்படுத்தின அதே ஃபார்முலா தான் n இன்ட்டு n+1/2. இங்கே சிக்மா என் கியூப் வந்தால் இந்த n இன்ட்டு n+1/2 போட்டு ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். இங்கேயும் கியூப்னு போட்டு வச்சவாங்க. இல்லை, ஃபார்முலா கவனமாக தப்பு இல்லாமல் தெரியணும். ஒவ்வொன்றையும் கனப்படுத்தி கூட்டுறது எதுக்கு சமம்னா, அப்படியே கூட்டின மதிப்பை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு தான் சமம். அதாவது என்னென்னா, சிக்மா என் கியூப் எதுக்கு சமம்னா, சிக்மா என் அதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு சமம். போட்டு குழப்பிக்க வேண்டாம், இங்கே இருக்கிற கியூபுக்கு இங்கே ஏதாவது கியூபை போட்டுற போகிறீங்க. ஸோ 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் டாட் 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 கூட்டல் 14 கியூப். என்னோட மதிப்பு தான் எவ்வளவு, 16. அப்போ 16 பெருக்கல் 17/2 ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த 2க்கு இந்த 16 அடித்தா 8. 8 பெருக்கல் 17 ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 8 பெருக்கல் 7 8 56, 6 மிச்சம் 5, 8 8 8 5 13, 136. அதை என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இங்கே சைடில் போட்டு பெருக்கணும். 136 பெருக்கல் 136. அங்கேயே கணக்கு பக்கமே போட்டு பெருக்கோங்க. பெருக்கல் வாய்ப்பாடெல்லாம் தெரியணும் கவனமாக. 6 6 36, 6 மிச்சம் 3, 3 6 18, 18 3 21 1 மிச்சம் 2, 1 6 6 6 2 8. 3 பெருக்கினா 3 6 18, 8 மிச்சம் 1, 3 9 1 10, 0 மிச்சம் 1, 1 3 3 3 1 4, 6 3 1. இப்போ கூட்டலாம். 6 9 8 6 14க்கு 4 மிச்சம் 1 3 4 8. என்ன விட வந்தது, 18,496.
6. இந்த பெருக்கலெல்லாம் கவனமாக இருக்கணும். அதை எடுத்து எழுதும்போது தப்பில்லாமல் எடுத்து எழுதணும். கணக்கில் கொஞ்சம் கவனம் சிதறனாலும் மதிப்பெண் போயிடும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.